நான் எங்கே வந்திருக்கோன்னா திருச்சியிலே ஃபேமஸான ஒரு சின்ன இட்லி கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க, கடை வந்து சின்ன கடை தான். ஆனால் ஐயா கொடுக்குற டேஸ்ட்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குறாரு. பாருங்க, இங்கே பாருங்க, அப்பப்போ எல்லாமே சூடாக ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். அம்மா வந்து இட்லி ஊற்றுறாங்க. பாருங்க பாருங்க, எல்லாமே வந்து சூடாக கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. பழைய பொருளுக்கே இங்கே வேலை இல்லை. தோசை வேணும்னாலும் டக்குன்னு உடனே ஊற்றி கொடுப்பாங்க. சாம்பார்லாம் பாருங்க, நல்லா தரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கடை வந்து சின்ன கடைன்னு டேஸ்ட் கம்மியாக இல்லை, டேஸ்ட்டும் தரமாக இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 2 இட்லி சாப்பிட்டு தான் எடுக்கிறோம் வீடியோவை. ஏன்னா சாப்பிடாம ஒரு கடையை வந்து ரிவ்யூ கொடுக்க முடியாத காரணத்தால நம்ம சாப்பிட்டு தான் எல்லா கடையும் வீடியோ எடுக்கிறோம். கடையில் ஐயா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஐயா கொஞ்சம் வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஐயாட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்க, கடையில் வந்து அம்மா இருக்காங்க, அம்மாட்ட கேட்போம். அம்மா, உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்னம்மா இருக்கு? இட்லி இருக்கு, ஓகேம்மா. தோசை இருக்கு, முட்டை தோசை, ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், குழம்பு டிக்கா, சாதா டிக்கா, ஆனியன் டிக்கா, ஓகேம்மா, எல்லாமே இருக்கு. பாருங்க, அம்மா வந்து அடிக்கிட்டே போறாங்க. அம்மா கடையில் வந்து நிறையா இருக்கு. பாருங்க, எல்லாமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து கடையோட ஹைலைட்டு. பார்த்தீங்கனாலே தெரியும். அக்கா, அம்மா கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக நம்ம லொக்கேஷன் இந்த வீடியோக்கு எண்டில் சொல்லுவோம். பார்க்காதவங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அம்மா, எத்தனை வருஷமாம்மா இந்த கடை வச்சுருக்கீங்க? 30 வருஷமா வச்சுருக்கீங்களாம்மா? இதுக்கு முன்னாடி என்ன வேலைம்மா பார்த்து இருந்தீங்க? இதே தான் தோசை கடை போட்டிருந்தீங்களா இல்லை எப்படிம்மா? அவர் வந்து அட்டாக்ஸ்ல வேலை பார்த்தாரு. என்னம்மா? பிரஸ்ல அவர் வேலை பார்த்தாரு. பிரஸ்ல அவர் வேலை பார்த்தாங்களாம்மா? ஓகேம்மா. அதுக்கப்புறமா நாங்க 2 பேருமா சேர்ந்து கடை வச்சு தான் வியாபாரம் பண்ணி. ஓகேம்மா. எத்தனை வருஷமா அந்த கடை வச்சிருக்கீங்க? ஒரு 30 வருஷம். 30 வருஷம் இதே இடத்துல வச்சிருக்கீங்களாம்மா? பாருங்க, 30 வருஷமா அம்மா வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ வந்து திருச்சியில இவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லா தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, சூடா இப்போ இட்லி ஊத்திட்டு இருக்காங்க. இட்லி ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரேட் என்னென்னு சொல்லுவோம். பாருங்க, இட்லி ஆவியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேக வைக்கிறாங்க. ஐயாவோட கடைக்கு பாருங்க, கஸ்டமரும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஐயா கடையில் வந்து போர்டு வச்சுருக்காங்க, சின்ன போர்டு. பாருங்க, 4 இட்லி வந்து 25 ரூபா, சாதா வந்து 20 ரூபா, முட்டை தோசை 30, ஆஃப் ஆயில் வந்து 15, ஆம்லேட் வந்து 20 ரூபா. எல்லாமே நல்லா வேல்யூபிளான ப்ரைஸ் தான். நல்லா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்க, கூட்டமும் நிறையா நின்றுட்டு தான் இருக்கு. அம்மா வந்து இப்போ சாதா தோசை கஸ்டமருக்காக ஒருத்தவங்களுக்காக போட்டுட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி போடுறாங்கன்னு. பாருங்க, எல்லாமே நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்கு. பாருங்க, ஆயில்லாம் ஊத்துறாங்க. ஐயா கடையை பார்த்தீங்கன்னாலே தெரியும், பழசுக்கே வேலை இல்லை. எல்லாமே வந்து சூடாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே நல்லா அனல் பறக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, நமக்கு வர்ற கும்பல் வந்தா போறோம். என்னங்க பண்ணிடு, நமக்குன்னு 10 பேர் இருக்காங்கல்ல. சரியா? பாருங்க, தோசைலாம் நல்லா சூடா இருக்கு. அம்மா, அம்மா, உங்க கடை வந்து கரெக்டா எங்கம்மா இருக்கு? பட்டவர்த்தூர் சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் ஆப்போசிட் சைடுல. ஓகேம்மா. அம்மா கடை எங்க இருக்குன்னா அந்த காமகோடி வித்யாலயா
அந்த ஸ்கூலுக்கு அப்படியே கிராஸாக வந்தீங்கன்னா ஐயா கடை இருக்கு. திருச்சி சைட்லேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா ஐயா கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஐயா கடையில் வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோவில் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், பெரிய பெரிய கடையில் போய் சாப்பிட்டு காசை வேஸ்ட் பண்ணுறது இது மாதிரி சின்ன சின்ன கடையில் நல்லா ரேட்டு கம்மியாக டேஸ்ட் நல்லா தரமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கடைக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமாம், போயிட்டு வரோம்மா. பாய்மா. ஓகேம்மா.